கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அவங்க தான். அவங்களே இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்த சபையினுடைய மாண்பை மதிக்க வேண்டியது அவங்க கடமை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை தாண்டி அது உள்ளுக்குள்ள பேசுறது மரபல்ல, அதை நம்ம அனுமதிக்க முடியாது. ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்களை அவமரியாதை செய்யும் அளவுக்கு அப்பாவு அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை பற்றி நான் அவரை நன்றாக அறிந்தவன் என்பதால், எனது ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் என்னுடைய ஊரிலிருந்து தொலைவில் உள்ளவர். நான் என்னுடைய நிறுவனத்தில் பணி செய்த காலத்தில் முழுக்க அவருடைய ராதாபுரம் தொகுதியிலேயே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல் வேலை பார்த்திருக்கிறேன். ராதாபுரம், கூடங்குளம், செட்டிக்குளம், பழவூர், வள்ளியூர், சமூகரங்கபுரம், கள்ளிக்குளம், அந்த பகுதி அத்தனை பணங்குடி, எல்லா இடங்களிலும் அந்த 10 வருட காலத்தில் வேலை பார்த்த அனுபவம் எனக்கு உண்டு. அவரை பற்றியும் தனிப்பட்ட முறையில் நன்றாக அறிந்தவன் என்கிற முறையில் ஒரு சின்ன ஒப்பீடு செய்து பார்ப்போம். ஆர்.என். ரவி அவர்கள் IPS படிப்பை முடித்துவிட்டு இந்தியாவின் உளவுத்துறையில் உச்சகட்ட பதவியை அடைந்துவிட்டு அதன் பிறகு பணி ஓய்வு பெற்ற பிறகு பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து தமிழகத்துக்கு ஆளுநராக வந்திருக்கிறார். நம்ம அப்பாவு அவர்களுடைய தகுதியை கொஞ்சம் லேசா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு லேசா சொல்றேன். நானும் ஒரு கிறிஸ்தவன், கத்தோலிக்க கிறிஸ்தவன். அவரும், நான் பாரம்பரிய கத்தோலிக்க கிறிஸ்தவன், அவர் கன்வெர்டட் கத்தோலிக்க கிறிஸ்தவன். எதற்காக கன்வெர்டட் ஆனார்? காவல் கிணறு ஊரில் உள்ள திருஹிருதய பள்ளியில் வேலை வேண்டும் என்று கிறிஸ்தவத்துக்கு கன்வெர்டடாகி வந்து வேலை பார்த்த அப்பாவு வாத்தியார், இன்று நமக்கு சபாநாயகர், அன்றைய காலத்தில் வாத்தியார். இவர் திரு ஆர்.என். ரவி அவர்களை அவமரியாதை மீண்டும் திரும்ப செய்கிறார் என்றால், அவருடைய பின்புலத்தையும் அவரை பற்றி நமக்கு தெரிந்த விஷயங்களையும் சொல்லாமல் இருக்க முடியாது. இன்னைக்கு அவர் சபாநாயகராக இருக்கலாம், 3 மாசம்தான் எல்லாம் கடந்து போகும். பல 1000 கோடிக்கு சம்பாதிச்சிட்டாரு. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை என்பவருடைய அவரை பற்றி நன்றாக தெரிந்தவர்களுக்கு உண்டு. நான் ஒரு முறை அவரை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஏதோ எந்த ஊடகம்னு தெரியல, ஒரு 3-4 ஊடகங்களில் அவரை பற்றி பதிவு போட்டிருந்ததில் அதில் வந்த ஒரு பின்னூட்டத்தை நான் இங்கே எடுத்து சொல்லுகிறேன். அவர் நிச்சயமாக அவரோடு பள்ளியில் பயின்ற நபராகத்தான் இருக்க முடியும். அவர் போட்டிருந்த பின்னூட்டம், ஐயோ இவன் அப்பாவு ஸ்கூல்ல படிக்கும் போது வாத்தியாருக்கு பென்சிலை திருடினவன். கண்காடியா ஸ்கூல், வடக்கங்குளத்தில் உள்ள கண்காடியா ஸ்கூலில் எங்களோடு படிக்கும் போது வாத்தியாருக்கு பென்சிலை திருடினவன், அப்படி என்று ஒரு கமெண்ட். அப்படிப்பட்ட நபர்தான் நமது தமிழக ஆளுநர். அந்த மாபெரும் மனிதனை மரியாதை செய்கிறார். புரிந்து கொள்ளுங்கள் ராதாபுரம் தொகுதி மக்களே, எப்படி இருந்தார் அப்பாவு 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 60 ஆண்டுகளுக்கு முன்னால். நிறைய தெரியும் அவரை பற்றி. அவர் உண்மையிலேயே எங்கள் கத்தோலிக்க திருச்சபையில் காவல் கிணறு ஊரில் பணியாற்ற செல்லுகின்ற ஒவ்வொரு அருள் தந்தையர்களையும் அவமானப்படுத்தி, அடித்து, விரட்டி, தன்னோடு கொஞ்சம் ரவுடி கூட்டத்தை வைத்துக்கொண்டு விட்டவர். எங்கள் அழகப்பபுரம் ஊரில் 5 ஆண்டுகள் ஒரு குருவானவர் பணி செய்தார். ஒரு அருட்தந்தை, பங்கு தந்தையாக, ஜபநாதன் பெயர். அவர் இங்கிருந்து போய் காவல் கிணறு ஊரில் பணியாற்ற செல்கின்ற போது இவருடைய அட்டகாசம் தாங்க முடியாமல், இவரை ஒன்று நீயாக ஆசிரியர் பணியில் இருந்து, இந்த பள்ளியில் இருந்து வெளியேறிவிடு, அல்லது நான் உன்னை கட்டாயமாக வெளியேற்றுவேன் என்று சொன்ன பலனாக அவராக ரிசைனேஷன் கொடுத்துவிட்டு வெளியேறி சென்றவர். அதன் பின்பும் அந்த ஜபநாதன் ஃபாதர் அவ்வளவு போல்டான ஆள். இப்போது வயதாகிவிட்டது, முதியோர் இல்லத்தில் இருக்கிறார். இப்போ அவருக்கு காலடியில், அப்பாவுக்கு காலடியில் விழுந்துட்டாருங்கிறது வேற விஷயம். அதன் பிறகு 5 குருக்களை, 5 அருட்தந்தையர்களை அந்த காவல் கிணறு ஊரில் பணியாற்ற முடியாமல் செய்தவன் இந்த அப்பாவு. தன்னை பெரிய கிறிஸ்தவன் என்றும் கிறிஸ்தவருடைய பாதுகாவலன் என்றும் இவன் சொல்லிக்கொண்டு அலைகிறான்.
5 குருக்களை அந்த ஊரில் பணியாற்ற விடாமல் விரட்டியவன் என்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் அருள் தந்தை பபியான் அவர்கள் அந்த ஊருக்கு போய் இவனுக்கு ஆட்டத்தை, இவனுக்கு கொட்டத்தை அடக்கினார். மகா மட்டமான பயல்கள்லாம் நம்ம இந்திய இறையாண்மை, நம் இந்திய ஒருமைப்பாடு, நம் இந்திய ஒற்றுமை அத்தனைக்கும் ஊறு விளைவுக்கும் இந்த அப்பாவை வரப்போகின்ற தேர்தலில் மக்கள் ஏற்கனவே ராதாபுரம் தொகுதி மக்கள் எல்லோருமே புரிந்து கொண்டார்கள். இவன் கொண்டு தலை கீழே நின்னாலும் இவன் வர முடியாது என்பதை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். நானும் ஊர் ஊராக போவேன். அந்த தொகுதி முழுவதும் எனக்கு தெரியும். அந்த தொகுதியின் ஒவ்வொரு தெருவும் எனக்கு தெரியும். நானும் சென்று இவனை தோற்கடிப்பதில் மீண்டும் இவன் ஒரு மக்கள் பிரதிநிதியாக சட்டசபைக்கு வரவே கூடாது. மிகவும் ஆபத்தான நபர், பென்சில் திருடன். படிக்கும்போது வாத்தியாரின் பென்சிலை திருடியவன். எப்படி கருணாநிதி குடும்பம் திருட்டு ரயிலில் வந்ததோ அதே போன்று. ஆனா பேசிக்கா இவன் திமுக காரன் கிடையாது, இவன் காங்கிரஸ்காரன். ஆனா திருட்டுப்ப